ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். தஞ்சாவூர் தொல்காப்பியர் சதுக்கம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அந்த பகுதியில் உள்ள வணிகர்கள் ஏராளமான கடைகளை அடைத்து கடையடைப்பு போராட்டமானது நடத்தி வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், எவ்வளவு பேர் இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். தஞ்சாவூர் தொல்காப்பியர் சதுக்கம் பகுதியில் ஏராளமான கடைகள் இயங்கி வருகிறது. இங்கு பார்த்தீங்கன்னா தஞ்சை முக்கிய மைய பகுதி, அதாவது தஞ்சை நாகை சாலை, அதே போன்று இந்த பக்கம் பட்டுக்கோட்டை பேராவூர்ணி கூட செல்லக்கூடிய அந்த பிரிவு சாலை என்பது அந்த சாலை தான். இந்த சாலையில் தான் ஏராளமான பொதுமக்கள் பேருந்து நிலையத்தில் நின்றும், அதே போன்று அருகில் பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள் என ஏராளமான கடைகளும் அதே போல வணிக நிறுவனங்களும் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தொல்காப்பியர் சதுக்கம் பகுதியில் அரசு மதுபான கடையானது இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையினால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் அருகில் 100 மீட்டர் அருகிலே பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது, அதே போன்று தனியார் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இதனால் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று வெளியூருக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று வணிக நிறுவனங்கள் இருப்பதால் மிக சிரமம் ஏற்படுகிறது என கூறி தற்போது வணிகர்கள், அதே போன்று பகுதி மக்கள், பொதுமக்கள் அனைவரும் தற்போது கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கூறும் பொழுது இந்த டாஸ்மாக் கடை இருப்பதனால் இந்த செல்லக்கூடிய பொதுமக்களும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறோம். உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும். பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். ஆனால் இது தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றிருக்காக உடனடியாக இந்த கடையை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் தற்போது முழுமையாக அந்த பகுதியில் உள்ள கடைகள் அனைத்துமே அடைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கடையை அகற்றும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி சையத் மௌலானா. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.